டீ கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம். நீங்கள் நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. உங்கள் எல்லாருக்கும் நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம வீடியோக்களை எல்லாத்தையுமே நீங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் தொடர்ந்து பார்த்துருப்பீங்க. எல்லாருமே மேக்ஸிமம் ஃபோன் வச்சுருக்கிறதுனால ஃபோன்லேயே பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. இப்போது நிறைய வீடுகளில் ஸ்மார்ட் டிவியும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸ்மார்ட் டிவியும் எல்லார் வீட்லேயும் வச்சுருக்கிறோம். அதனால் நீங்கள் மொபைலில் பார்க்குற இதே வீடியோவை டீ கடை கிச்சன் வீடியோக்களை நீங்கள் உங்களோட ஸ்மார்ட் டிவிலையும் கனெக்ட் பண்ணி பாருங்கள். நல்ல சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ ஹெச்டி குவாலிட்டியில் நம்ம சேனலும் பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் டிவியில் நல்லா தெரியுது. நம்ம வீடியோக்களை நல்ல தெளிவான ஒரு குவாலிட்டியில் பெரிய ஸ்க்ரீனில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் பார்த்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் நம்ம சேனலோட கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கேரளா ஸ்டைல் பக்கா வடை. இந்த பக்கா வடை எப்படி போடணும் அப்படிங்கிறத நம்மளுடைய மூணாறு நண்பர் சொன்ன அந்த டிப்ஸை யூஸ் பண்ணி இன்றைக்கி இந்த பக்கா வடையை ரெடி பண்ணியிருக்கோம். ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த நண்பருக்கு நன்றியை தெரிவிச்சுட்டு இந்த பக்கா வடையை போட ஆரம்பிக்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் உங்களோட ஆள்காட்டி விரலார ஒரே ஒரு லைக்கை மட்டும் தட்டி விட்டுருங்க. வணக்கம். இன்றைக்கி நம்ம டீ கடை கிச்சனில் கேரளா ஸ்டைல் பக்கா வடை, கேரளா ஸ்டைல் பக்கா வடை பக்காவாக செய்ய போகிறோம். அதுக்கு இன்றைக்கி நம்ம ஒரு கலவைக்காக ஒரு கிண்ணம் எடுத்துருக்கோம். பெரிய கிண்ணமாக எடுத்துருக்கோம். அந்த பெரிய கிண்ணத்தில் இன்றைக்கி வெங்காயத்தை நம்ம அரை கிலோ வெங்காயத்தை நம்ம இந்த மாதிரி சைஸில் வெட்டி வச்சுருக்கோம். இப்படி தான் வெட்டியிருக்கணும். இதை நல்லா உதுத்து வச்சுருக்கோம். அந்த உதுத்து வச்சுருக்கக்கூடிய வெங்காயத்தை நம்ம அப்படியே இந்த கிண்ணத்தில் சேர்த்துடலாம். இப்போ இதோட சேர்த்து பச்சை மிளகா கிட்டத்தட்ட ஒரு 50 கிராம் இருக்கும். ஏன்னா இதில் காரம் அவங்க தூக்கலாக போடுறாங்க. அதனால் 50 கிராம் பச்சை மிளகாயை நல்லா வட்டமாக வெட்டி வச்சுருக்கோம். இந்த மாதிரி இதையும் இதில் சேர்த்துடலாம். இப்போ இஞ்சியும் பூண்டும் நல்லா குறைன்னு அடித்து வச்சுருக்கிறது 2 டீஸ்பூன். பெருங்காயத்தூள் ஒரு அரை டீஸ்பூன். 1 டீஸ்பூன் ஜீரகம். தூளுப்பு, இதுக்கு தேவையான தூளுப்பு ஒரு அரை டீஸ்பூன். இப்போ சிக்கன் மசாலா 2 டீஸ்பூன். இப்போ காஷ்மீர் மிளகாத்தூள், அது நம்ம கலருக்காக, ஏன்னா காரம் நமக்கு மிளகாக்காரம் இருக்குது, இருந்தாலும் லைட்டாக அந்த கலர் பண்ணுறதுக்காக நம்ம காஷ்மீர் மிளகாத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் இதில் சேர்த்துக்கிறோம். இப்போ ஒரு ரவுண்டு மாதிரி எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கிறணும். இந்த வெங்காயத்தோடு சேர்த்து இந்த மசால் வகைகள்லாம் நல்லா கலந்துடணும். ஆமாம். இப்போ நம்ம வெங்காயத்துலேருந்து தண்ணி வரும், ஆனால் நம்ம கண்ணுலேருந்து தண்ணி வரணும். அந்த அளவுக்கு வெங்காயத்தை நல்லா இதோட மசாலாவோடு நல்லா கலந்து கொடுத்துடணும். இந்த மாதிரி நல்லா கலந்தாச்சு. இந்த சிக்கன் மசாலா நீங்கள் 65 இல்லைன்னா வீட்டில் இந்த குழம்பு மசாலா எதுனாலும் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நல்லா கலந்தாச்சு. அப்படியேவும் கருவேப்பிலை எல்லாம் சும்மா தாராளமாக போடணும். எவ்வளோ எடுத்துருக்கு பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு 10 கொத்து கருவேப்பிலையாவது இருக்கும். அதை எடுத்து அப்படியே கொடுங்க. ஏன்னா மணக்க கேரளா ஸ்டைலில் எல்லாமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போடுவாங்க. மல்லியலை அதே மாதிரி தான், ஒரு கொத்து நல்லா பெருசாக ஒரு கொத்து எடுத்து நல்லா அந்த அளவுக்கு 2 கை அளவுக்கு நல்லா மல்லியலையும் உள்ளே சேர்த்துருங்க. இப்போ நம்ம கருவேப்பிலை மல்லி போட்டுட்டு ஒரே ஒரு டேபிள் ஸ்பூனு எண்ணெய் அப்படியே மேலே சேர்த்து விட்ருங்க. சேர்த்துட்டு இதை ஒருக்க நல்லா கலந்து கொடுத்துருங்க. அந்த எண்ணெயோடு சேர்த்து இதையும் கலந்து கொடுத்துருங்க. மல்லியில் கருவேப்பிலை அந்த வாசனையெல்லாம் நம்ம இன்றைக்கி அந்த ஒரு பக்கா வடையில் பக்காவாக வாசமாக வரணும். எல்லாம் போட்டு நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ நம்ம மாவு மைதா மாவு 200 கிராம் மைதா மாவு. அதையும் நம்ம இந்த வெங்காயம் பிசைஞ்சு வச்சுருக்கோம்ல அதில் சேர்த்துடணும். இப்போ கடலை மாவு 100. அதோடு சேர்த்து நம்ம அரிசி மாவு, பச்சரிசி மாவு, தனி பச்சரிசி மாவு தான் வறுக்காத மாவு, அது ஒரு 100 கிராம். இதோட சேர்த்து சோடா உப்பு 1/4 டீஸ்பூனு. இப்போ நம்ம மாவெல்லாம் போட்டுட்டு அந்த வெங்காயத்தோட தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். இப்போதைக்கு தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். நான் சொல்கிறேன், அந்த வெங்காய தண்ணியிலேயே கொஞ்சம் நல்ல மாவை கலந்து கொடுத்துடணும். இந்த மாதிரி, ஏன்னா வெங்காயத்தில் கொஞ்சம் ஈரம் இருக்கும். நம்ம உப்பெல்லாம் போட்டு நம்ம அதை விரவுனதுனால அதில் கொஞ்சம் ஈரத்தன்மை இருக்கும். அதோடு சேர்த்து நம்ம மாவெல்லாம் கலந்து விட்ருவோம். நல்லா கலந்தாச்சு. இப்போ இந்த அளவு கலந்துட்டு இப்போ நம்ம தேவையை தக்கன தண்ணி சேர்க்க போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக. இப்போ நான் 100 ml தண்ணி சேர்க்குறேன்.
இந்த பக்காவடை போடுறதுக்கு அந்த மாவு பிசைறது ஒரு பக்குவம் வேணும். இப்போ மறுபடியும் ஒரு 100 ml தண்ணி. இப்போ ஒரு 100 மில்லி. இப்போ மொத்தம் 300 மில்லி ஊற்றிருக்கேன். பிசைஞ்சிட்டு அந்த எந்த அளவுக்கு இருக்குன்றத சொல்கிறேன். இப்போ நம்ம தண்ணி 350 ml சேர்த்து நல்லா இந்த அளவுக்கு பிசையணும். அந்த மாவோட பக்கம் வந்து இப்படி இருக்கணும். அதாவது நம்ம இப்படி எடுத்து அப்படி எண்ணெயில் எடுத்து அப்படி போடுற மாதிரி. இதுதான் மாவோட பக்குவம். இப்போ நம்ம மாவு பிசைஞ்சு வச்சாச்சு. இப்போ பிசைஞ்ச பிறகு இது நல்லா ஒரு 1/2 மணி நேரம் ஊறணும். அதனால் மூடி ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுருங்க. இப்போ நமக்கு பக்காவடை மாவு தயாராகி 1/2 மணி நேரம் நல்லா ஊற வச்சாச்சு. இப்போ எடுத்து நம்ம எண்ணெயில் போட்டு பக்காவாக சுட்டு எடுக்க போகிறோம். இப்போ நம்ம வந்து எண்ணெய் வந்து நம்ம தேவையான அளவு தான் ஊற்றிக்கலாம். தேவையான அளவுன்னா நம்ம போடுற சைஸை பொறுத்து எண்ணெய் நம்ம வந்து இன்றைக்கி சின்ன சின்னதாக தான் போட போகிறோம். அதனால் அந்த பக்காவடையுமே அந்த கேரளா முறையில் வந்து சின்ன சின்னதாக தான் இருக்கும். அவங்க வந்து பீஸ் எடுத்து கொடுக்கும்போது எண்ணிக்கையில் தான் எடுத்து கொடுப்பாங்க. 5 ரூபாய்க்குன்னா அப்படி 2, 10 ரூபாய்க்குன்னா 4 அந்த மாதிரி தான் எடுத்து கொடுப்பாங்க. அதே ஸ்டைலில் தான் நம்ம போட போகிறோம். எண்ணெயோட சூடு வந்து நல்லா ஹெவியாக இருக்கக்கூடாது, ரொம்ப ஆவி பறக்கிற மாதிரி இருக்கக்கூடாது, நல்லா சூடாக இருக்கணும். அதனால் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா சூடாக வச்சுக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து போட போகிறோம். எடுத்து போடுறதுக்கு தண்ணியில் கொஞ்சம் கையை லேசாக நனைச்சி விட்ருங்க. நனைச்சிட்டு அப்படியேவும் மாவு பக்கத்தில் கொண்டு வாங்க. அவ்வளோதான். மாவு திரும்பலாம் பிசைய வேண்டாம். நம்ம ஊற வச்சதோட சரி, அடுத்ததும் பிசைய வேண்டாம். அப்படியே எடுத்துட்டு அப்படியே ஒரு பக்கம் வலிங்க, அப்படியே பக்கத்தில் வந்து போட்டுருங்க. அப்படியே மாவை எடுங்க, கொஞ்சமாக எடுத்துட்டு அப்படியே பக்கத்தில் வந்து அப்படியே போட்டுருங்க. அவ்வளோதான். அப்படி அலேக்க அடுங்க, அதுவாக விழுந்துடும். அவ்வளோதான். போதும். இந்த அளவுக்கு போட்டு நல்லா உடனே பிரட்டிட வேண்டாம். இப்போ நம்ம போட்டாச்சு. போட்டோடனே அந்த வடை பூரா நல்லா எலும்பி மேலே வந்துருச்சு. லேசாக புரட்டி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம கம்பி போட்டோம்னா அது வந்து உடையாது. நல்லா புரட்டி விட்டுக்கோங்க. ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு மாதிரி அந்த ஒரு பேர் வச்சுருப்பாங்க. இது வந்து கேரளாவில் இந்த முறையில் போடுற வடைக்கு பேர் பக்காவடைன்னு வச்சுருக்காங்க. இப்போ நம்ம எல்லாத்தையுமே ஒரு தடவை புரட்டி விட்டாச்சு. இப்போ நம்ம புரட்டி விட்ட பிறகு இந்த மாதிரி ஜல்லிக்கரண்டியை வச்சு அப்படியே நம்ம கலந்து விட்டுக்கலாம். இது கொஞ்சம் உருண்டையாக இருக்கிறதுனால நம்ம அப்படியேவும் அப்பப்போ நீங்கள் இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. எண்ணெய் இப்படி சுற்றி விட்டுக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு எல்லா பக்கமும் ஒன்று போல் வெந்து வந்துடும். இப்போ நம்ம எண்ணெயில் போட்டு 4 நிமிஷம் ஆயிடுச்சு. வடை வந்து நல்லா மணமாக வந்துக்கிட்டு இருக்கு. ஆமாம். இப்போ நமக்கு அது வெங்காயம் போட்டிருக்கனால அந்த பபுள்ஸ் நமக்கு வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஏன்னா நம்ம இதில் வெங்காயம் ஜாஸ்தி சேர்த்துருக்கோம். அதனால் பபுள்ஸ் வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் நமக்கு இப்போ வடை வெந்து ரெடி ஆயிடுச்சு. அதனால் இந்த அளவுக்கு நம்ம பபுள்ஸ் குறைஞ்ச உடனே நம்ம அப்படியே எடுத்துடலாம். அந்த நுரை குறைஞ்ச உடனே எடுத்துடலாம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அப்படியே எடுத்துகிட்டு எண்ணெயை வடிகட்டிட்டு தட்டில் போட்டுருங்க. இன்றைக்கி சூப்பராக பக்காவடை தயாராகிருக்கு. அப்படியே ஒரு வடை எடுத்து அப்படியே பிச்சு பார்த்தோம்னா அப்படியே நைஸாக அப்படி எப்படி இருக்குது பாருங்கள். வடை உள்ள வரைக்கும் நல்லா வெந்து அருமையாக இருக்குது. சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குங்க. அருமையாக இருக்கு. மழை பெஞ்சிச்சுன்னா அப்படியே ஒவ்வொரு தொழிலையும் நம்ம முகம் தெரியும். அது மாதிரி இப்போ நம்ம வடையை நல்லா கலந்து சுட்டுருக்கோம்ல, ஒவ்வொரு இடத்துலையும் அந்த சுவை வந்து நல்லா கலந்துருக்கு. அப்படி சாப்பிடும்போது அப்படி இருக்கு. அப்படியே நல்லா அருமையாக இருக்குது. இப்போ இன்றைக்கி நம்ம சொன்ன முறைகளில் இதே முறைகளில் நீங்களும் அதை மாவெல்லாம் கலந்து செய்து பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை நம்ம கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.